ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம். சிவன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா குரோம்பேட்டையில் பச்சை மலை சிவன் கோவில். இந்த கோவிலுக்கு இன்றைக்கி கும்பாபிஷேகம். காலைல 5:30 மணிக்கு கிளம்பி இங்கே வரத்துக்கு எங்களுக்கு 7:30 ஆகிடுச்சு. 7:30 மணிக்கு கரெக்ட் டைம் கும்பாபிஷேக டைம் சொல்லியிருந்தாங்க. அதனால் கரெக்டாக வந்தாச்சு. ஒரு வழியாக வந்தாச்சு. பசங்க வீட்டுக்காரர் சிவன் எங்கே இருக்குன்னா பச்சை மலை சிவன் எல்லோரும் கும்பாபிஷேகத்தில் நீங்களும் பார்த்தீங்களா? நாங்கள் ரொம்ப திருப்தியாக கும்பாபிஷேகோட அந்த கலசத்தோட தீர்த்தத்தில் நல்லா குளிச்சிட்டோம்னே சொல்லலாம். அவ்வளோ திருப்தியாக நல்லா சிவனோட அருள்வெல்லாம் நாங்கள் பெற்றுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு நடக்கவே முடியாது. ஆனால் எங்கள் அம்மாவே தரிசனம் பண்ணிட்டாங்க இவ்வளோ தூரம் அப்புறம் இங்கே வள்ளலார் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த செடி மாதிரி இருக்குல்ல, இந்த செடிக்குள்ளே நாங்கள் நடந்து போய் உள்ளே ஒரு சிவன் இருந்தார். அவரை தரிசனம் பண்ண போனோம். பாறையெல்லாம் இருக்கும் உள்ள, அந்த பாறையில் மேலே ஏறி போனோம்.
டோக்கன் பெற்றவர்கள் சரியாக 12:30 மணிக்கு ஆலயத்தில் உங்களுக்கு அந்த கலச. நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில விளையாடுற இடங்கள். ஓ, இதெல்லாம் நாங்கள் ஓடி ஆடி விளையாண்ட இடங்கள். அது ஹவுசிங் போர்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இங்கே நிறைய படம் ஷூட்டிங்ஸ்லாம் எடுப்பாங்க. விளையாண்ட இடங்கள். வாய் மூடி வாடி. இதெல்லாம் மைதானம் என்ன, இங்கெல்லாம் சொப்பு ஜாமா வச்சு விளையாட வருவோம் நாங்கள். இப்போ இது வந்து அப்போ இது வந்து சருவலாக இருக்கும் இது, ஏன்னா இது சுடுகாடாக இருக்கும். இந்த பக்கம் அந்த இருக்குல்ல சுடுகாடு, எங்கள் அம்மா சுடுகாடு எடுத்துட்டாங்களான்னு கேட்குறாங்க. அந்த இருக்குல்ல சுடுகாடு, இங்கே தான் வந்து விளையாடுவோம் அந்த தெருவில் கரெக்டாக. அங்கே நான் பசங்களாம் போதில்ல, அதான் வாராபதி. இப்படி திரும்பினா ஒன்று வாராபதி, அந்த வாராபதியே கதின்னு கிடப்போம் நாங்கள். தெரியுமா, செம்ம வெயில். அந்த வெயிலில் வந்து விளையாடுவோம். தொலைச்சிட்டோம் ஒரு வாட்டி. அதான் வாராபதி, அந்த 2 கல் உடஞ்சிருக்குல்ல, அதான் வாராபதி. இங்கே தான் விளையாடுவோம் நாங்கள் வந்து, இங்கே தான் விளையாடுவோம். அம்மா இங்கே வருவோம்னா அப்புறம் இந்த ரோட்டில் போனோன்னு வச்சு கோயிப்பிக்குள்ளே காந்தகம் 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 எடுக்க போவோம். இதான் அம்மா வாராபதி. என்னடா சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு கோவிலேருந்து கீழே இறங்கணுன்னா இது காட்டுறேன் பார்க்கிங்களா, ஏரியாவுக்குள்ளே காட்டுறாளா, வாராபதியெல்லாம் சொல்கிறாலாம் பார்க்குறீங்களா. 20 வருஷம் சென்று நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம், விளையாண்ட இடத்துக்கு. அதனால் அதெல்லாம் என் பசங்களுக்கு காட்டுறேன். இங்கே தான் விளையாண்டோம், இங்கே தான் வந்து இருந்தோன்ட்டு. இங்கே எனக்கு மறக்க முடியாத ஸ்டோரி நிறையா இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளையில நாங்கள் வளர்ந்த இடங்கள் இதெல்லாம். இந்த கரெக்டாக எங்கள் வீடு அந்த ரோஸ் கலரில் இருக்குல்ல, இந்த பில்டிங் தான் எங்கள் வீடு. அப்போ வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து வாங்கினவங்க வேறு மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ நாங்கள் வேறு ஏரியாவுக்கு போயிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது, நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். அது என்ன ஸ்டோரினா, இந்த சின்ன சந்து தான் எங்கள் வீட்டிலேருந்து. இந்த சந்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நிறையா அப்போ வாத்து வளர்ப்போம். இங்கே ஏரியில் இங்கே மழை பெஞ்சு தண்ணி வந்தாலும் ஏரி தண்ணி ரொம்ப எங்களுக்கு ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணி வந்துடும். பார்த்திங்கன்னா கழுத்தளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு தண்ணி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் குறையும் போது இடுப்பளவுக்கு இருக்கும். அப்போ எங்களுக்கு முழங்கால் இருக்க அளவு இருக்கும்போது எங்கள் வீட்டில் வாத்து வளர்த்தனால அந்த தண்ணியில் தான் முட்டை விட்டுரும், எல்லாம் போய் நீந்தி போய். எங்கள் அப்பா போய் எங்கள் 3 பேரையும், எங்கள் அக்கா என் தம்பி என்ன 3 பேரும் சேர்ந்து அந்த முட்டையை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அப்படியே வரிசையாக போகும்போது என் அக்கா தம்பிக்கும் நிறைய முட்டை கிடச்சிருச்சு, எனக்கு ஒரே ஒரு முட்டை தான் கிடச்சி. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சு இருக்கும்போது ஒவ்வொரு முட்டையை நான் எடுக்கும்போது அது உடஞ்சி இருக்குமா, என் கையில் குனிஞ்சு எடுத்துகிட்டு ஏமாந்து போவேன். என் அக்காவும் தம்பி சிரிச்சுக்கிட்டே வந்தாங்களா, அதனால எனக்கு செம்ம கடுப்பாய் காண்டாயிட்டேன். அடுத்த வாட்டி என்ன பண்ணேன், முட்டை வரும்போது என்னோடய மூளையை பாருங்கள் எவ்வளோ முடிய மூளைன்னு. என்ன பண்ணேன்னா, காலை வச்சு நம்ம மிதித்து பார்ப்போம், அது உடையலைன்னா நம்ம வந்து முட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நொறுங்கி உடஞ்ச முட்டையாகவே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு முட்டை கிடைக்கும், இதுவும் எப்படி தான் உடஞ்சா இருக்கும், நம்ம கால் வச்சு அமைக்க பார்ப்போம்னு சொல்லிட்டு காலை வச்சு அமுக்கணும்னா அது முழு முட்டை உடஞ்சி போச்சு. ஐயோ அப்பா, எனக்கு என் அக்காவும் என் தம்பி பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, பார்க்கவும் அப்பாட்ட சொல்லிடாதீங்க, அப்பாட்ட சொல்லிடாதீங்க அப்படி சொன்னால் சொல்ல மாட்டேன்னு போயிட்டாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய மூளை பாருங்கள், மிதித்து பார்த்துருக்கேன் பாருங்கள் முட்டையை. அதுக்கப்புறம் அந்த சரி ஒரு முட்டை போய் யாருக்கு எத்தனை முட்டை கிடச்சிருக்கு. எங்கள் அப்பா வாங்கும்போது எங்கள் அக்கா ஓடி போய் என்ன பண்ணிட்டா சொல்லிட்டா, இந்த மாதிரி அப்பா அவன் காலை வச்சு ஒரு முட்டையை உடச்சி மிதித்து பார்த்துட்டாப்பா நீ. எங்கள் அப்பா இதே தெருவில் என்னை வந்து விரட்டி அடித்தார். அந்த முழங்காலத்தில் தப்புக்குன்னு நான் ஓடி எங்கள் அப்பாட்ட அடி வாங்கினேன். அதில் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால மறக்கவே முடியாத மெமரிஸ் அதெல்லாம். வந்து இது சின்ன பிள்ளையில் நிறைய இருக்குது இன்னும் சொல்லணுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஜாலியாக நான் 20 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் பிறந்து வளர்ந்த ஏரியாவை வந்து என் பசங்களுக்கு நான் விளையாண்ட இடத்துலாம் காட்டிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் காட்டிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவும் இது தொடர்ச்சி தான் வரும். ஓகே பாய்.